ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் அனிமி பை தமிழ். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான அனிமி அப்டேட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜம்பிங் ஸ்டார் டே 1 பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்ன ப்ரோ இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு கைஸ், அதனால தான் நான் சொல்ல முடியல. சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருச்சு. 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. நானும் வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். உங்கள் கையில் தான் இருக்குது நம்ம 2K அடிக்கிறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே பேர்லாம் ரொம்ப பேச வேணாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது நம்ம மை ஹீரோ அகாடமியா. மை ஹீரோ அகாடமியாவில் வந்து நம்மளுக்கு எதுக்கு வந்து ஜம்பிஸ்ட்டை வந்து புக் பண்ணாங்கன்றது எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மை ஹீரோ அகாடமியா ரீசெண்டாக இப்போ எண்ட் ஆயிடுச்சு. அவங்களோட ப்ராஜெக்டே இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்மளை வீலாண்டிஸுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி ஜம்பிஸ்டாக்கு முன்னாடியுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது மாதிரி நாங்கள் வந்து சீசன் 2 இந்த டேட்டில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் உங்களுக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போ திரும்பி என்னடா அது, நீங்கள் திரும்பி எதுக்குடா வந்து புக் பண்ணியிருந்தீங்க ஜம்பிஸ்டாவில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜம்பிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியா வந்து 10th ஆனிவர்சரி, அவங்களோட 10வது ஆனிவர்சரியை முன்னிட்டு அவங்க வந்து இப்போ ஒரு நியூ ப்ராஜெக்ட், அதாவது நியூ சாப்டர் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மை ஹீரோ அகாடமியாவிலேருந்து. மை ஹீரோ அகாடமியா எல்லா ஃபேன்ஸுக்குமே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயந்தான். எனக்குமே அதே மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயந்தான். பார்த்தீங்கன்னா 170 சாப்டர்ஸ் இருக்கும். அதோட ஒரு சாப்டராக வந்து +1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் வந்து போடுறாங்களாம். அந்த சாப்டர் வந்து அனிமே அடாப்டேஷனோட வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்போ ப்ரோ வரப்போகுது அப்படின்னா, நம்மளோட அடுத்த வருஷம் மே மாதத்தில் வரப்போதான். அதுவும் நம்ம 2ஆம் தேதி 5:30 வந்து பிஎம்க்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜாப்பனீஸில், அதாவது ஜப்பானில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜப்பானில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து ஜாப்பனீஸில் தான் வரும். அது வந்து எப்போ வரப்போகுதுன்னா, நம்மளுக்கு வந்து 2ஆம் தேதி தான், ஒரு 3ஆம் தேதி 2 மணிக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் காத்திருப்போம். ஜாப்பனீஸில் வரப்போகுது ஸ்பெஷல் எபிசோடு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது எபிசோடு எதை பொறுத்து போகும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டெக்குவோட 8 வருஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்கார், டெக்கு எப்படி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைனோட வரப்போகுது. அதுவும் ஒரு எபிசோடு என்னமோ தான் வரப்போகுது. மொத்தம் அந்த எல்லா எபிசோடையுமே நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் தமிழ் டப்பிங் எப்போ பண்ணுவாங்கன்னு தான் தெரில. பார்ப்போம். தமிழ் டப்பிங் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான செய்திகளாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது தமிழ் டப்பிங்கில் வந்துருச்சுனாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த எபிசோடு, ஸ்பெஷல் எபிசோடுக்குமே ஒரு கீ விஷுவல்ஸு ப்ளஸ் வந்து ட்ரெய்லர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி செக் பண்ணி பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம இன்ஸ்டாகிராமே இருக்குது, யூடியூப்லேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3ல் ஒரு அப்டேட். என்ன ப்ரோ 3ல் என்ன ப்ரோ அப்டேட்டு? அதுவே ஒரு ஃப்ளாஃபாக போயிட்டுருக்கு. ஒரு அனிமேஷன் சரியில்லை. அதை பற்றி என்ன ப்ரோ திரும்பி எதுக்கு ப்ரோ வராங்கன்னு எனக்கே கோவம் வருது. திரும்பி வராங்க பார்த்துக்கோங்க. அங்கேருந்து வந்து ஒரு ட்ரெய்லர், ஒரு டீசர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா எதாவது எதுக்குடா உயிரோடு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா சீசன் 3 நல்லா இல்லாத அளவுக்கு செஞ்சு விட்டுட்டாங்க. இதுதாண்டா அப்படிங்கிற மாதிரி செஞ்சு வச்சு முடிச்சு விட்டாங்க. இதில் வந்து இதை மாதிரி வேறு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன செய்யறதுன்னு தான் தெரில. சீசன் 3க்கு ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்மளோட ஒன் பஞ்ச் மேன் தமிழ் டப்பிங்கை வந்து ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு. ப்ரோ இன்னும் ரிலீஸ் ஆகல ப்ரோ தமிழ் டப்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுங்கன்னாரு. அது டைம் இல்லாத காரணத்தினால நான் அடுத்த வீடியோவில் நான் எப்படியா இருந்தாலும் கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுறேன். அது என்னன்னு தெரில. எனக்குமே வந்து இன்னும் ஒரு ரீசன் கிடைக்கல. இன்னுமே தமிழ் டப்பிங் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்ணுறேன்னாங்க. நம்மளோட கிரன்ச்சிரோல் வந்து 22ஆம் தேதி. நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து 24ஆம் தேதியே நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் நம்மளுக்கு தமிழ் டப்பிங்கில் வரல. நம்ம நம்ம கிரன்ச்சிரோல் சைட்லேருந்து என்ன மிஸ்டேக், இல்லை தமிழ் டப்பிங்னே சும்மா ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரியல. நம்ம ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு போயிடுவோம். மிஷின் ஃபேமிலி எஜகுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. இதுக்கான சீசன் 2 வந்து நம்மளுக்கு வந்து நியூ ட்ரெய்லர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1மே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது எப்போ வரப்போகுது ப்ரோ சீசன் 2 அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள ஏப்ரல் மந்த்து 2026 தான் வரப்போகுது. இதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுவுமே நம்மளுக்கு வந்து ஏப்ரல் மந்தில் தான் வரப்போகுது. நிறைய அனிமிஸ் ஆனால் வந்து ஏப்ரல் ஜனவரியில் வரப்போகுது. நிறைய அனிமிஸு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய அனிமிஸ் நம்மளுக்கு தமிழ் டப்பிங்குமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க நம்ம கிரன்ச்சிரோல். நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதை செக் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஜனவரி ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த 2026 ஃபுல்லாகவே நிறைய அனிமிஸ் வரப்போகுது. அதை பற்றியே நான் ஃபுல்லாக பேசியிருந்தேன், அதையும் பாருங்கள். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேலஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனிமி சீசன் 2 வந்து வரப்போகுதுன்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதுக்கான ஒரு நியூ ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் கீ விஷுவல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க தரப்புல இருந்து. இதுவுமே நம்ம Jan 11 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து அந்த தேதியில் ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் அந்த டேட்டில். இது ஆனால் சீசன் 1 தமிழ் டப்பிங்லாம் இல்லை காய்ஸ், சாரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம கைஜு நம்பர் 8 காய்ஸ். கைஜு நம்பர் 8ல் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பெருசாலாம் ஒன்றுமே பண்ணலை. வந்துட்டு ஒரு நியூ
நாங்கள் இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் அந்த இது ஒர்க்கிங்கில் போயிட்டு இருக்கு, சீசன் 3 இதுதான் ஃபைனலாகவும் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கீ விஷுவல் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு அவன் பாட்டு போயிட்டாங்க. நம்ம கைஜு நம்பர் 8 இருந்து எதுக்குடா வரீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கும். பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளோட மெஷல் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது நம்ம சீசன் 1, 2 தமிழ் டப்பிங்கில் கூட அவைலபிளாக இருக்குது நம்ம கிரன்ச்சிரோலில். செக் அவுட் பண்ணி பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கான நியூ ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் கீ விஷுவல்ஸ்லாம் மொரட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னடா அது இதுக்காக தான்டா வெயிட் பண்ணிக்கிருந்தோம், வாடா வாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா தம்பி நான் இந்த வருஷம் வரலப்பா அடுத்த வருஷம் வரப்பான்ட்டு போயிட்டான், என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு guys. எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2027 தான் வரப்போகிறோம், ஆனால் 2027 வரப்போகிறோம். அதுக்கான ஒரு நியூ ட்ரெய்லர் மட்டும் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தான், கீ விஷுவல் ரிலீஸ் பண்ணியிருந்தான்னு சொல்லியிருந்தேன்ல, அது ஏன்னா இப்போ ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. 2026 வந்து ரிலீஸ் ஜம்ப் ஃபிஸ்டாவில் வந்து இதை பற்றி பேசியிருக்கலாம். அதுக்கு வந்து இப்போயே நம்மளுக்கு பேசி நம்ம பார்த்து என்னடா அது வரப்போதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஆர்வத்தில் இருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வராதுப்பா அப்புறம் தான் வரும்னு சொல்லிட்டு நைஸாக கலந்துட்டான். சரி ரைட்டு போயிட்டு போகிறான்டா அப்படின்ட்டு விட்டுடலாம். சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு போயிடுவோம். வேர்ல்ட் ட்ரிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி, இதுக்கான ரீபூட் ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இது வந்து இந்த ஓல்டு வெர்ஷனாக இருக்கிறதெல்லாம் திரும்பி நியூ வெர்ஷன் ஆக்குவாங்களே அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், திரும்பி அதே கதை அதே ஒரு அனிமி அதே திரும்பி நியூவாக வந்து கிரியேட் பண்ணி நியூவாக வந்து போட போகிறாங்களாம். இதுக்கான நியூ ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. செக் அவுட் பண்ணி பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த அனிமியுமே ஒரு வரப்போகுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம செயின்டு சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுதுன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், நம்ம ஜேர்னி 8 வரப்போகுதுன்ட்டு. இந்த சீசன் 2க்கான வந்து நியூ ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. செயின்டு சோல்ஜர் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லாயிருக்கும் அந்த அனிமி. செக் பண்ணி பார்க்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். சீசன் 1மே அவைலபிளாக இருக்குது நம்ம கிரன்ச்சிரோலில். ப்ரோ இது சீசன் 1 வந்து தமிழில் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்லலாம் அவங்க கொண்டாட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தமிழில் வந்துக்கிட்டு இருக்கு, பார்ப்போம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம சகமோட்டோ டேஸ் வந்து அவங்களோட சீசன் 2 பற்றி தான் பேசியிருக்காங்க. ஏன்னா ப்ரோ ரொம்ப பெருசாக எதுவும் வரப்போதா ப்ரோ, என்றைக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு ஆன்சருமே இன்னும் வரல. சீசன் 2 வரப்போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷுவல் கீ மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி போயிட்டு போங்கடா அப்படின்ட்டு விட்டாச்சு நம்மளும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டில் பால் ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி, இது வந்து மார்ச் வந்து 19ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்களா நம்ம 2026. இவ்வளோ அனிமீஸ் வந்து நம்மளோட ஜம்ப் ஸ்டாரை பற்றி பேசியிருக்காங்க. இதெல்லாம் என்னடா அது இவ்வளோ அனிமீஸை பற்றி ஆடா பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய அனிமீஸை பற்றி பேசியிருக்காங்க. தமிழ் டப்பிங் வந்து ஒன் பஞ்ச் மேன் தமிழ் டப்பிங் என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம வந்து நம்மளோட கிரன்ச்சிரோல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஒன்றுமே. நம்ம அதை பற்றி நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்க எப்போ பண்ணுறாங்களோ பண்ணுறது தான். சீசன் 3 வந்து நல்லா இல்லை அப்படின்றதுனால தமிழ் டப்பிங் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. சீசன் 3 வந்து அவங்க அனிமேஷன் ப்ராப்ளம்ஸ் தான், அதுக்கு நம்ம தமிழ் டப்பிங்லலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். வந்து இந்த வாய்ஸுக்கு அந்த ஜாப்பனீஸ் வாய்ஸும் ஒரிஜினல் வாய்ஸுக்கும் நான் சூப்பராகவே கனெக்ட் ஆச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். தமிழ் டப்பிங் செக் பண்ணி பார்க்காம நம்ம சோனியாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சீசன் 2 வரையுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பரான அனிமி தான், அந்த தமிழ் டப்பிங் நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ ஜாப்பனீஸில் வந்து நம்ம சீசன் 3 ரிலீஸ் பண்ணிவிட்டு இன்னும் தமிழ் டப்பிங் இன்னமும் வரல. என்ன காரணங்கிறத நான் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து நான் ஒரு கன்ஃபார்மான காரணம் ஏதாவது இருக்கும்ல, நிறையா பேர் நிறையா விதமாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதை போயிட்டு நான் உங்கள்கிட்ட கன்ஃபார்மாக இல்லாமல் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச முடியாது. கன்ஃபார்மாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவே நான் மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை முடிஞ்ச வரை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் அனிமி பாய் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். தேங்க்யூ.